இன்னொரு தடவை இவனை யாராவது தொட்டா அவ கைய கால உடைச்சிருவேன். கேட்டுச்சடா? ஐயோ, அது மனோகரன் சார் இல்ல? வாங்க, யாராவது வந்து தூக்குங்க. மனோகரன் சார என்னடா இது? சாரா இவரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். போகாதீங்க, போகணும்னு சொல்லுங்க. எப்படி போகாம இருப்பாங்க? இவனுங்களாம் இந்த ஜென்மத்தில் திருந்தவே மாட்டாங்க. இல்ல போகாதீங்க. நீங்க இருக்கீங்கல்ல? அட, எல்லாரும் போனா நான் இங்க தனியா இருக்கணும். நீங்கெல்லாம் எங்க இருந்து வரீங்க? வணக்கம் சார். எதுக்காக சார் வர சொன்னீங்க? நீங்க இதுல யாரோட கார்டியன்? எல்லாரும் நம்ம பசங்க தான் சார். ஆனா இந்த மூசா தான் என் பையன். இவங்க எல்லாருமே இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால இவங்களும் என் பிள்ளைங்க மாதிரி தான் சார். நல்ல பசங்க. நல்ல பசங்க இவனுங்க. ஆமா சார். உங்களோட பேரண்ட்ஸ்லாம் எங்கடா? இப்பதான் உங்க பேரண்ட்ஸ் இங்க இருந்து கிளம்புனாங்க சார். ஏதாவது பிரச்சனையா சார்? பிரச்சனை வந்த அன்னைக்கே அடிதடி. அதான் எங்க பிரச்சனை. சண்டையா? சண்டை இல்லாம அவ்வளோ அபாண்டமா சொல்லாதீங்க. இவங்க அந்த மாதிரி பசங்களாம் இல்ல. ஏன்னா குழந்தையில இருந்து இந்த பசங்களை எனக்கு நல்லா தெரியும். ஒன்னு சொல்லட்டுமா, நாங்க இது வரைக்கும் இவங்க ஸ்கூலுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட போன தவிர வேற எதுக்குமே போனதில்லை. அந்த அளவுக்கு நல்ல பேர் சார் உங்களுக்கு. அப்படிப்பட்டவங்களை போய் நீங்க இப்படி சொல்லும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்றது சார்? அப்படின்னா நான் போய் சொல்றேன்றீங்களா? ஐயோ சார், நீங்க போய் சொல்றீங்கன்னு நான் அப்படி சொல்ல சார். ஒருவேளை இவங்க எல்லாரும் சண்டை போட்ட மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னு வைங்க, இங்க இப்பவே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இங்க யாருக்கும் தோண ஒண்ணும் கிடையாது. இந்த காலேஜ்ல இருக்கிற வாத்தியாரையும் அடிச்சிருக்கானுங்க இவனுங்க. தெரியாம. என்னடா இதெல்லாம்? என்னவாப்பா? வாத்தியார் மேலேயே கை வச்சிருக்கீங்க? ஏன்டா உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு நாங்க வீட்டு கூட போய் சேரல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? டேய், நீங்க இனிமே இந்த மாதிரி ஏதாவது ரவுடித்தனம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வாய், உங்கள ஒருத்தனையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். நான் சொன்ன வார்த்தையை மதிச்சு சார் சும்மா வர்றாரு. உங்களை வேற யாரா இருந்தாலும் இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல மனுஷன். போலாம் வாங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். யார சும்மா விட்டாங்க? நான் ஒன்னும் அவங்கள சும்மா விடல. என்ன தெரியாம பண்ணிட்டோம். 1 minute சார். சார், நாங்க நிரபராதி. அது முடிஞ்சிரும்டா. எங்க பசங்களோட எதிர்காலமே உங்க கையில தான் சார் இருக்கு. இது வரைக்கும் உங்க பசங்களை தவிர ஒரு வாத்தியார் மேல கூட கை வச்சது இல்ல. இல்லடா? இல்லையா? அந்த அளவுக்கு நல்ல பசங்க சார். அவ்வளவு குரு பக்தி இருக்கு சார் உங்களுக்கு. இந்த சார் சொன்னா அந்த சார் கேட்பாரு. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். பசங்க எதிர்காலம் விட சொல்லுங்களேன். ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. விட்டுலான்னு சொல்லிட்டேன் சார்.